நாள் யூடியூப்பில் பேசணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பேச முடியல, வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் பேச முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு, அதனால் யூடியூப்பில் இந்த ஒர்க்கரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒர்க்கர் கேட்குறீங்க. ஒர்க்கருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்துடணும். அது போக மினிமம் ஒரு 15 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வேலை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஒருத்தர் 2 பேர் ஒர்க்கர் வந்து மேக்ஸிமம் வரமாட்டாங்க. வந்தால் ஒரு 3 பேர் இல்லை 4, அதுக்கப்புறம் ஜாஸ்தி அந்த மாதிரி தான் வருவாங்க. ஒரு லீடரு, அதுக்கப்புறம் 2 பேர் அவங்க சொந்தக்காரங்க யாராவது போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. எடுத்த உடனே எனக்கு ஒரு ஆள் போதும் அப்படின்னா ஒரு ஆள் வரமாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க. அது போக சமையல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பாத்திரமா நீங்கள் ரெடி பண்ணி தரணும். பாத்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒர்க்கர் வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் தான் போடணும். இன்னொரு விஷயம், ஒர்க்கர் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒர்க்கர் இருக்காங்க, இல்லை நீங்கள் காசு போடுங்க நான் வரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா காசு உடனே போடாதீங்க. அது ஸ்கேம் மாதிரி நிறையா இருக்கும், அதனால் காசு போடாதீங்க. டிக்கெட் வேணால் போடுங்க. அதுக்கு எடுத்தவொடனே நீங்கள் ஆதார் கார்டெலாம் கேட்டுருங்க. உங்களோட ஆதார் கார்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. வேலை பார்த்த ஓனரோட ஃபோன் நம்பர் வாங்கிக்க மறந்துடாம. ஏன் வேலை பார்த்த ஃபோன் நம்பர்னா அவங்க ஏதாவது அட்வான்ஸ் அங்கே வாங்கி இல்லை ஏமாற்றிட்டு இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதில் தெரிஞ்சிடும். அந்த ஓனரோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் இந்த பையனோட ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிச்சா போதும், உடனே அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவாங்க. நமக்கும் அது சேஃப்டியாக இருக்கும். நல்லவனா கெட்டவனா, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் ஒரு பக்கம், இன்னொன்று நீங்கள் உங்கள் வீட்டோ வெளியவோ எங்கேயோ வைக்கிறீங்க, உங்களுக்கு சேஃப்டி வேணும்ல. அதனால் அவங்க பழைய வேலை பார்த்த ஆளுக்கு நம்பர் கேட்டிங்கனாலே அவன் கொடுத்துருவான், இல்லை கொடுக்க மாட்டான். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏது எப்படி என்னன்னு. ஒர்க்கரோட சேலரி டைப் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ரகம் இருக்குது. ஒர்க்கரோட சேலரி டைப்பு எப்படின்னா, ஒரு சில பேர் ஹவர்ஸில் வேலை பார்க்குறாங்க. இப்போ எனக்கு எல்லாமே ஹவர்ஸ் தான், கல்கட்டாக்காரங்க எல்லாமே ஹவர்ஸ் கணக்கு தான். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா 8 மணி நேரம் வேலை, வீக்லி சேலரி, வீக்லி இவ்வளோ சேலரின்னு சொல்லி பேசிடுவாங்க. 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறது ஓடி கணக்கு அப்படி வரும். இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா பீஸ் கணக்கு வாங்குறாங்க. எனக்கு நான் வரேன், ஒர்க் பண்ணுறேன், பீஸ் வேலை பார்ப்பேன், எனக்கு அந்த பீஸுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருணும் அப்படின்ற கணக்கில் வேலை பார்ப்பாங்க. இந்த 3 டைப்பில் இருக்காங்க. என்ன கேட்டால் நீங்கள் மேக்ஸிமம் சின்ன கடையாக இருக்குது, கொஞ்சம் சின்ன கடையாக இருக்குன்னா நம்ம டைம் ஹவர்ஸில் கணக்கு ஓகே. பெரிய கடையாக இருக்குது, ஒரு பெரிய பொட்டிக் ஷாப் லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீக்லி பேமெண்ட் தான் நம்ம கட்டணும். ஒரு 8 மணி நேரம் வேலை, அதுக்குள்ளே நீ வேலையை முடிச்சுட்டு சேலரி வாங்கிக்கணும். வாரம் சேலரின்னு கொடுத்துருவாங்க. அது 4 ரூபா 5 ரூபா அந்த கணக்கு வரும். அது ஓகே, நமக்கு அது பிரச்சனை இல்லை. மித்தபடி அந்த பீஸ் கணக்கு வாங்குறது மேக்ஸிமம் யூபியிலேருந்து வர்றவங்க தான் பீஸ் கணக்கு வாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அது நமக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. அது நமக்கு பீஸ் கணக்கு காசு கொடுத்துட்டிங்கன்னா அவன் இன்றைக்கி ஒரு பீஸ் வேலை பார்ப்பேன், ஒரு 2000 3000 வந்துச்சுன்னா வாங்கிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் நம்ம ஒர்க்கர் தேடுற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் பிரச்சனையில் போய் முடியும். அதனால் அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒர்க்கர் வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அட்வான்ஸ் மேக்ஸிமம் போடாதீங்க. நிறையா எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த பிரச்சனை, நிறையா இஷ்யூஸ் நிறையா நடக்குது. நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒர்க்கர் அங்கே வேலை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வரும். ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா டோட்டல் பார்த்து நீங்கள் சேலரி போடுறது பெஸ்ட்டு. டோட்டல் பார்த்துட்டு சேலரி போட்டுருங்க. அதே மாதிரி வீக்லி சாப்பாடு காசு கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. அது இன்னும் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஓகேண்ணா? நிறைய கஸ்டமர் ஃபோட்டோ அனுப்பி ரேட்டு கேட்குறீங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டேரக்ட் கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் டேரெக்டாக போய் நீங்கள் டேரெக்டாக உட்காந்து அவங்க ஒர்க்கை நேரில் பார்த்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஓனர்ஸ் யார், நீங்கள் அப்படி ஒரு கடைக்கு போய் டைரெக்டாக உட்காந்து பாருங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு ரேட்டு கேட்குறீங்க, நீங்கள் என்ன சைஸ், உங்களோட பாடி சைஸ் என்ன, லென்த் எவ்வளவு, இதுவுமே தெரியாமல் நாங்கள் ரேட்டு சொன்னோம்னா அது கடைசியில் இஷ்யூவில் தான் முடியும். ஒரு சில நேரம் பெருசாக இருப்பாங்க, ஒரு சில நேரம் சிறுசாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது ரேட் சொல்லிடுவோம், வந்ததுக்கப்புறம் அந்த ரேட் கட்டாது, அதுக்கப்புறம் திருப்பி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால் மேக்ஸிமம் அதாவது கடையில் இருக்க ஓனர்ஸுமே மேக்ஸிமம் ஃபோட்டோ அனுப்பி இது எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ரேட் சொல்லாதீங்க, டைரெக்டாக வாங்கன்னு சொல்லிடுங்க. கஸ்டமர்ஸும் மேக்ஸிமம் டைரெக்டாக போய் பழகுங்க, டைரெக்டாக போங்க. இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க ஒரு 4-5 கடைக்கு டைரெக்டாக போய் ஏறி இறங்கி
எதுவும் மெஷர்மெண்ட் செக் பண்ணி இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது இன்னும் பெஸ்ட்டு. ஃபோனில் ஃபோட்டோவில் அனுப்பி கேட்குறது அது கடைசியாக சரியாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை அவங்க கட்டலை அப்படின்னா மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடும். அது குவாலிட்டி கம்மியான மாதிரி ஆயிடும். அப்புறம் அவங்க போயிருக்கணும், உங்களோட இவ்வளவு காசு கொடுத்து போடுற ப்ளவுஸுமே கெட்டு போகிற நிறையா வாய்ப்பு இருக்குது. 1000 கணக்கில் செலவு பண்ணி ப்ளவுஸ் போடுறீங்க, அதை கரெக்டான இடத்துல போட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது 4 கடைக்கு நீங்கள் ஏறி இறங்கி இது என்ன ரேட்டுன்னு கேட்டு விசாரித்து நீங்கள் பண்ணலாம். ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, ஃபோன்லேயே 10 பேர்ட்ட கேட்குறீங்க, அதில் 10 எவன் கம்மியாக கொடுக்கணும்னு அவன்கிட்ட போயிடுறீங்க. அது கடைசியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா குவாலிட்டி இஷ்யூ வரும், இல்லை மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் வரும். நிறைய பேர் என்ன சொல்கிற விஷயம் மெஷர்மெண்ட் இஷ்யூ. இந்த ஃபிட்டிங் சரியாகவே இருக்காது. ஆரி ஒர்க் கூட நல்லா பண்ணிடுவாங்க, ஆனால் ஃபிட்டிங் யாருக்குமே அமையாது. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனிங்காக ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் கொடுத்துருங்க. இந்த கடையை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 10ல் ஒரு கடையை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரையல் ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எனக்கு இது ஃபிட்டிங் ஓகே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுறோம். மேக்கிங் வீடியோ, லாஸ்ட்டாக பீகாக் வீடியோ மேக் பண்ணியிருந்தோம், அதையும் பாருங்கள். 3D பீகாக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஒர்க்கில் ஏதாவது டவுட்டு, மேக்கிங் வீடியோ இல்லை டெய்லரிங்கில் ஏதாவது தேவைப்படுது, அது மாதிரி ஏதாவதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். गोल्ड आएगा, 1 पीस गोल्ड है.